அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பொருளாதாரத்திலே நீங்கள் எப்படியாக முன்னேறி செல்ல வேண்டும் என்பதை குறித்து தொடர்ந்து நடத்துகிறேன். கடன் இல்லாத ஒரு வாழ்வு, பணத்தை சம்பாதித்து சேமித்து அதை முதலீடு செய்து அதை எப்படியாக செலவழிப்பது என்பதை குறித்து வேதத்தின் அடிப்படையிலே கற்றுக் கொடுத்து வருகிறேன். இன்றைக்கு உங்களுக்கு பொருளாதாரத்தை ஈட்ட 4 வழிகளை குறித்து நான் சொல்ல இருக்கிறேன், வேத வசனத்தின்படியாக. புரியுங்களா? இயேசு பார்த்தீங்கன்னாக்க மத்தேயு 25வது அதிகாரம் வசனம் 15லும் லூக்கா 19வது அதிகாரம் வசனம் 11 முதல் 27லும் இயேசு சொன்ன ஊமையிலிருந்து உங்களுக்கு எப்படியாக பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய வழிகளை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு எஜமான் வெளியூருக்கு செல்வதற்கு முன்பாக தன்னுடைய வேலைக்காரரிடத்தில் ஒருவனை கூப்பிட்டு 5 தாளந்துகளை 5 தாளந்துகளை கொடுத்து கொண்டு செல்கிறார். இன்னொரு வேலையாளரிடத்தில் 2 தாளந்துகளை கொடுத்து கொண்டு செல்கிறார். இன்னொரு வேலைக்காரனை கூப்பிட்டு அவனிடத்தில் 1 தாளந்தை கொடுத்து விட்டு செல்கிறார். இந்த காரியத்திலிருந்து முக்கியமாக இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். அதாவது பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய வழிகள். 1, வேலை. ஒவ்வொருவரும் பொருளாதாரத்தை வேலை செய்வதன் மூலமாக பொருளாதாரத்தை நாம் என்ன செய்ய முடியும்? ஈட்ட முடியும், பணத்தை சம்பாதிக்க முடியும். அதாவது ஒரு கம்பெனிக்காக இல்லை மற்றவர்களுக்காக நம்ம வேலை செய்கின்ற பொழுது சிறிதாக நம்முடைய சம்பளம் உயரும். புரியுங்களா? அதாவது தன்னிடத்தில் 1 தாளந்தை கொடுத்த எஜமான் கொடுத்து விட்டு சென்றார்ல, தன்னிடத்தில் கொடுத்த 1 தாளந்திற்கு இது ஒப்பிட்டு உங்களுடைய வேலைக்கு தக்கன நீங்கள் 20 வயதில் வேலைக்கு செல்கிறீர்கள் என்றால் 58 வருடம் ரிட்டையர்ட் ஆகிற வரை அந்த மாத சம்பளம் தான், அது ஃபிக்ஸடு. அந்த மாத சம்பளத்தை வைத்து அதை வைத்து நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறீங்கன்ற ஒரு உணர்வு உங்களுக்கு இருக்குது. அதை வைத்து நீங்கள் பெரிய காரியங்களை செய்ய முடியாது. அதை மட்டும் வைத்து உங்கள் குடும்பத்தை நடத்துவதற்கு நீங்கள் காரியங்களை எல்லாம் அப்படி வாய்க்க செய்கிறீங்க. அந்த வேலை என்பது அந்த 1 தாளந்தை பெற்றுக்கொண்டவனுக்கு ஒப்பாக இருக்கிறது. ஹல்லேலூயா! ஏனென்றால் உங்கள் ஆயுள் முழுவதுக்கும் உங்கள் சம்பளத்தை நீங்கள் பெரிதாக கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. அதை ஒரு நிரந்தரமாக அந்த 8 மணி நேர வேலை அதை வைத்து நீங்கள் நிர்ணயித்து விடுகிறீர்கள். புரியுங்களா? ஒரு பெருக்கத்தை நீங்கள் உண்டு பண்ணவில்லை. ஆனால் 2வதாக வேலை, அதாவது சுய வேலை. உங்களுடைய பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ப்ரொப்ரேட்டர். நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னாக்கா நீங்களே உங்களுடைய தொழிலுக்கு நீங்கள் முதலாளியாக இருக்கிறீங்க. நீங்கள் மட்டும் தனி மனிதனாக இருந்து அந்த ஊழியத்தை அந்த வேலையை நீங்கள் செய்கிறீங்க. புரியுங்களாக்கா? அதாவது வேறொருக்கு வேலை செய்யாமல் நீங்களாக ஒரு தொழில் கடையை வைத்து நடத்துகிறீங்கன்னு வைத்துக்கொள்ளுங்களேன். அதே போல் நீங்கள் ஒரு டாக்டராக இருக்கலாம், இல்லை நீங்கள் அட்வொகேட்டாக இருக்கலாம். அப்போ என்ன செய்றீங்க? நீங்கள் வேலை செய்கிறீங்க, அந்த உங்களுக்காக அந்த வருமானத்தை வேலை செய்கிறீங்க. வேலை செய்கின்ற பொழுது நீங்கள் ஒரு வேலை சம்பளத்தை அதிகமாக பணம் ஈட்ட வேண்டும் என்றால் உங்கள் வேலை நேரத்தை நீங்கள் கூட்டுகின்ற பொழுது, டாக்டர் சொன்ன கிளினிக் ஹவர்ஸை நீங்கள் கூட்டுகின்ற பொழுது 8 மணி நேரத்துக்கு பதில் 12 மணி நேரம் இல்லை 24 ஹவர்ஸ் கிளினிக் இயங்கி கொண்டு இருக்குன்னு சொன்னால் வருமானம் அதன்படியாக கூடும். அதாவது 2 தாளந்து பெற்றவர் அது 4 தாளந்தாக மாற்றுகிறாரே. அதே போல ஒரு பார்த்தீங்கன்னா அட்வொகேட் கூடுதல் நேரம் வேலை பார்க்குறாருன்னா அவர் என்ன செய்கிறார்? வருமானத்தை பெருக்கிறார். பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துல ஒரு பிரான்ச் ஆஃபீஸ் ஸ்டார்ட் பண்ணுறாரு. டாக்டர் இன்னொரு இடத்துல கிளினிக் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவரே போய் பார்க்குறாரு. அதன் மூலமாக வரக்கூடிய காரியங்கள் ஒரு ஷாப் வைக்கிறீங்க, அதை கூடுதல் நேரத்தில் நீங்கள் ஆப்ரேட் பண்ணுறீங்க. அதன் மூலம் வரக்கூடிய அந்த ஒரு பணம் இது 2 தாளந்துகளை பெற்றுக்கொள்வதற்கு, புரியுங்களா, ஒப்பிட்டு. அதாவது நீங்கள் எந்த நேரத்தில் ஓப்பன் பண்ணுறீங்களோ எந்த நேரத்தில் க்ளோஸ் பண்ணுறதுலாம் நீங்கள் தீர்மானித்து உங்கள் பணம் இன்னும் கொஞ்சம் கூட்ட வேண்டும் என்றால் நீங்கள் தீர்மானித்து அதற்கேற்ப நீங்கள் உழைக்கிறீங்க. புரியுங்களா? இது இந்த 2 தாளந்துகளை பெற்றுக்கொண்டவர்களுக்கு ஒப்பாக இருக்கிறது. அடுத்ததாக பாருங்கள், 1 வேலை, 2வது சுய வேலை, 3வதாக பிஸ்னஸ், அதாவது வியாபாரம். இந்த பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னாக்க என்பது இன்னைக்கு அநேகர் நினைக்கிறாங்க பிஸ்னஸ் பண்ணுவது தவறான காரியம் என்று கிறிஸ்தவ விசுவாசிகளுடைய மத்தியிலே சிலருக்கு மனதில் தோன்றலாம். வேதவசனம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 11வது அதிகாரம் வசனம் 26ல் தானியத்தை கட்டி வைக்கிறவனை ஜனங்கள் சபிப்பார்கள், விற்கிறவனுடைய தலையின் மேல் ஆசீர்வாதம் தங்கும். தானியத்தை நீங்கள் விற்றீங்கன்னா அது ஒரு வியாபாரத்திற்கு, பிஸ்னஸுக்கு சொல்கிறது. அவன் மேலே ஆசீர்வாதம் தங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுவும் ஒரு சுய வேலையை போல தான். ஆனால் இந்த சுய வேலையில் நீங்கள் மட்டும் உழைக்கிறீங்க. ஆனால் இந்த வியாபார பிஸ்னஸில்
மற்றவர்களையும் நீங்கள் உழைக்க வைக்கிறீங்க. நீங்கள் உழைப்பது மட்டுமல்ல, மற்றவர்களையும் உங்களுக்காக உழைக்க வைத்து அதன் மூலம் நீங்கள் வருமானத்தை ஈட்டுறீங்க. புரியுங்களா? நீங்கள் கம்பெனி, ஒரு சின்ன கம்பெனி இல்லை கார்ப்பரேட் கம்பெனியாக நீங்கள் மற்றவர்களை உங்களுக்காக வேலை செய்ய வைப்பது, அதன் மூலம் உங்களுடைய வருமானத்தை நீங்கள் பெருக்குவது. அது ஒரு ப்ராஜெக்டாக இருக்கலாம், இல்லை அது எப்படிப்பட்ட திட்டங்களாக இருக்கலாம், ஃபார்மாக இருக்கலாம், மீன் பண்ணையாக, கோழிப்பண்ணையாக, ஆட்டுப்பண்ணை, மாட்டுப்பண்ணை, இல்லை ஐடி கம்பெனி, எதுவாக இருந்தாலும் நீங்கள் என்ன செய்கிறீங்கனாக்க உங்களுடைய திறமைகளை இதன் மூலம் நீங்கள் வெளிக்கொண்டு வர முடியும். புரியுங்களா? உங்களுடைய தரிசனம் இந்த காரியத்தில் உங்கள் பிஸ்னஸில் தரிசனம் விரிவானால், தரிசனம் பெருகிச்சுனாக்க உங்களுடைய வருமானமும் இதில் என்ன செய்யும், பெரிதாக மாறக்கூடியதாக இருக்கிறது. இதில் முக்கியமாக உங்களுக்காக மற்றவர்களை வேலை வாங்குறீங்க, ஜனங்களை, மற்றவர்களை, அதாவது பொது ஜனத்தினுடைய அவங்களுடைய ஈடுபாடு அதிகமாக இருக்கிறது. நீங்கள் மற்றவர்களை, மனிதர்களை கையாளக்கூடிய இந்த பப்ளிக் ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. வியாபாரம் அதிகமாக இதில் லாபம் தருகிறதாக இருந்தாலும், இதில் இயந்திரங்கள் அதிகமாக நீங்கள் பயன்படுத்தினாலும் பயன்படவில்லை என்றாலும், இந்த மனிதர்களை வைத்து, மனிதர்கள் எப்படிப்பட்ட மனிதர்கள், அவர்களை தட்டி கொடுத்து, அவர்களுக்கு திறமை இருந்தால் அவர்களை சூப்பர்வைசராக, மேனேஜராக அவர்களை பொறுப்பு கொடுத்து உற்சாகத்தை ஊட்டி உங்களுடைய பொருளாதாரத்தை நீங்கள் விரிவாக்குறீங்க. பணத்தை அதிகமாக பெருக்கக்கூடிய காரியம் இந்த வியாபாரத்தின் மூலம் வரக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இதில் ஆபத்துக்கள், ரிஸ்க் அதிகமாக இருந்தாலும், ரிஸ்க் அசஸ்மெண்ட், அதாவது ஆபத்துகள் அதிகமாக இருந்தாலும் நீங்கள் அசஸ் பண்ணி, ஏன்னா அந்த ரிஸ்கெல்லாம் நீங்கள் தவிர்த்து எடுத்தீங்கன்னாக்க உங்களுக்கு என்ன செஞ்சீங்கன்னாக்கா இதில் கெயினை நீங்கள் அதிகமாக பெற்றுக்கொள்ள முடியும் இந்த பிஸ்னஸில். ஹல்லேலூயா. அடுத்தாக பாருங்கள், முதலீடு செய்வது. ஒன்று வேலை, இரண்டாவது சுய வேலை, மூன்றாவது பிஸ்னஸ், நான்காவது இன்வெஸ்ட்மெண்ட். புரியுங்களா? முதலீடு. மத்தேயு 25:27 ஒரு தாளந்தை புதைத்து வைத்த இடத்தில் எஜமான், அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதாக இருந்தது, அப்பொழுது நான் என்னுடைய வட்டியோடு வாங்கிக் கொள்வேனே. பேங்கில் போட்டிருக்கலாம், ஏன்னா ஏதாவது செஞ்சிருக்கலாம்னு கேட்குறாரு. புரியுங்களா? அப்போ இங்கே பார்க்கின்ற பொழுது முதலீடு செய்யக்கூடிய அந்த ஒரு தாளந்தை வச்சு முதலீடு செய்திருக்கலாம், ஏதாவது பண்ணியிருக்கலாமே. அப்போ இங்கே பார்க்கின்ற பொழுது நல்ல வருமானம் தரக்கூடிய 4 முதலீடுகள், நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடியது. ரியல் எஸ்டேட்டில் நிலத்தின் மூலமாக உங்களுக்கு நல்ல வருமானம் ஒரு வருடத்தில் 2 டபுள் மடங்கு, 2 வருடத்தில் டபுளாக கிடைக்கலாம். நெட்வொர்க்கிங், ஆன்லைன் பிஸ்னஸ். புரியுங்களா? அதாவது ஏன்னா அடுக்குமுறை அந்த பிஸ்னஸ், ஆன்லைன் பிஸ்னஸ் மூலமாக நீங்கள் என்ன செய்யலாம், உங்களுடைய வருமானத்தை நீங்கள் பெருக்கலாம். இன்டர்நெட் மூலமாக உங்களுடைய வருமானத்தை நீங்கள் பெருக்கலாம். அதே போல் ஷேர்ஸ், மியூச்சுவல் ஃபண்டு மூலமாக நீங்கள் உங்கள் வருமானத்தை பெருக்கலாம். இந்த காரியத்தை பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் என்னன்னாக்கா பாருங்களா, உங்கள் மணி பர்ஸில் நீங்களுடைய வாலெட்டில் $10 வைக்கிறீங்கனாக்கா நீங்கள் $10 எடுத்து செலவழித்து விடக்கூடாது. $9 தான் எடுக்கணும். $1 அந்த சேவிங்ஸ் அதில் இருந்தாகணும். புரியுங்களா? அப்படி தீர்மானிக்க வேண்டும். புரியுங்களா? இல்லாட்டி $11 என்ன பர்ஸில் வைக்கிறேன், 10 எடுக்கிறேன், $1 எனக்கு சேவிங்ஸ். அப்படியாக நீங்கள் செலவழிக்க வேண்டும், தீர்மானிக்க வேண்டும். தொடர்ந்து ஆழமாக உங்களை இது நடத்த இருக்கிறேன். கவனிங்கள். மிக மிக பொருளாதாரத்தில் வேத வசனம் காட்டுகிற வழிகளிலே எப்படியாக பணத்தை சம்பாதிப்பது, பணத்தை மிச்சப்படுத்துவது, பணத்தை முதலீடு செய்வது, பணத்தை எப்படி செலவழிப்பது என்பதை குறித்து ஆழமாக நடத்த இருக்கிறேன். கவனிங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு மிக பிரயோஜனமாக இருக்கும். ஆமேன்.